ஒரு சொடக்குலே உங்க உயிர் போயிருண்டா. உனக்கு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? அப்பா, பாலு நான் இன்வைட் பண்ணனு சொல்லி தான் வந்திருக்காரு. பாலு, ஐ எம் ரியலி சாரி. நீங்க இப்ப கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். பரவாயில்லங்க, ஒரே ஒரு நிமிஷம். என்ன சொன்னீங்க? அது என்னமோ ஒரு சொடக்கு போட்டா உயிர் போயிடும். நீங்க மட்டும் இல்ல, நானும் போடுவல்ல. நீங்க சொடக்கு போட்டா பின்னாடி இருக்கிற ரவுடிங்க அருவா வீசுவானுங்களா? இத்தினூண்டுல இருந்து நான் எவ்வளவு பார்த்திருப்பேன். என்ன காட்டணுமா? டே செல்லா குட்டி, நானும் சொடக்கு போடுறேன், என்ன ஆகுன்னு பாக்குறியா? உங்க அப்பா இறந்துட்டாரு. ஊருக்கு போலாம் வா. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? என் அப்பா தான் அங்க நிக்கிறாருல்ல. இவர் என்னமா உளறாரு? டேய், அவரு உன் அப்பா கிடையாது, நீ எங்க பையனும் கிடையாது. எங்க கிட்ட நீ வளர்ந்த, அவ்வளவுதான். நீங்க என்னமா சொல்றீங்க? என் தம்பி மகாகாலேஸ்வர் ரெட்டியோட பிள்ளை நீ. எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப இத சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ சீக்கிரம் போ. நீ திரும்ப வரும்போது எல்லா விவரத்தையும் சொல்ற. நீ சொல்ற எதையும் என்னால நம்ப முடியாதுமா. எந்த கேள்வியும் கேட்காம நீ அங்க போகணும். இது ஏன் மேல சத்தியம். இங்க நல்ல காரியம் நடக்குதுன்னு பாக்குறேன். இல்லன்னா நீ பண்ணி இருக்கிற காரியத்துக்கு உன்னையும் உங்க ஆளையும் நாசம் பண்ணிருப்பேன். நீ அவன் கூட போ. சரி அண்ணே. டேய், வண்டியை ஓரமா நிறுத்து. இது நிறுத்துறங்கய்யா. ருத்ரா, இறங்கு. நீ ஏன் எங்களை விட்டு தள்ளி இருந்த? உண்மை என்னன்னு தெரியாமையே இருந்த. உனக்கு அது தெரிஞ்சாகணும். நீ வேற ஒருத்தங்க கிட்ட வளர்றதுக்கான காரணமும் இதுதான். உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்க அப்பா கோமால போயிட்டாரு. உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது. என்னோட புருஷனும் என்னோட குழந்தையும் நல்லா இருக்க கூடாதுன்னு சதியில நடந்தது. அந்த வயத்துல உன்னையாவது காப்பாத்தணும்னு குழந்தைய அவளோட எடுத்துட்டு friend போயிடு. இல்ல. ஸ்னேகா, உங்க பத்திரமா அவ கையில புடிச்சு கொடுத்துட்டு உங்க அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப நாள் கோமாலேருந்து முடிச்ச உங்க அப்பா கிட்ட நீயும் உங்க அம்மாவோடைய இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்ட. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இந்த சமுதாயத்துல கெட்டவங்களுக்கு எதிரா நல்லவங்க எப்பயும் இருப்பாங்கப்பா. உங்க அப்பா இருந்த மாதிரி. முதல்ல உங்க அப்பாவை பத்தி நான் உனக்கு சொல்லணும்.